ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷார்ட் விட்டீர்கள் சேனல். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடுவாங்கள்ல, அதுதான். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 5 மாதம்தான் ஆகுது. அதுலேயே என்னோடய சின்ன வேண்டுதல் ஒன்று நான் நிறைவேறிடுச்சு. நான் கடைசியில் சொல்கிறேன், வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. நானும் இந்த மாதிரி தாங்க யூடியூப் பார்த்துட்டு இந்த விஷயம் பண்ணவ தான் நானும். எல்லாம் சொல்லுவாங்க நடக்கும் நடக்கும் அப்படின்ட்டு. என்ன இது ஒரு நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு தான் நானும் நினச்சேன். ஆனால் பார்க்க எனக்கும் செய்யணும்னு தோணுன விஷயம்தான், ஆசை கூட. அதனால தான் நானும் தீபம் போட்டேன். சீரியஸாக சொல்கிறேங்க, 2 மாதத்துல என்னோடய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. என்ன விஷயன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வெற்றிலை தீபம்னா எல்லாருக்குமே தெரியும். நான் என் வீட்டில் எப்படி பண்ணுவேன் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். செவ்வாய்க்கிழமையில சுக்கிரஹோரையில் தான் நான் மதியம் தான் நான் பண்ணுவேன். மதியத்தில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் நான் ஆண்டவனுக்கு முருகனுக்கு நான் பண்ணுவேன். அவன் அவ்வளோ இந்த விஷயம் பண்ணதுக்கே அவன் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன நான் எப்படி விளக்கு போடுவேன் அப்படின்னா, சுக்கிரஹோரையில் தான் மதியத்தில் தான் நான் போடுவேன். ஏன்னா பாப்பா இருக்கா, 3 வயசு குழந்த இருக்கா, அவளை வச்சுக்கிட்டு காலையில் பண்ண முடியாது. அதனால் நான் மதியம்தான் நான் பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமையில வந்துட்டு ஃபோட்டோலாம் துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாத்தையும் வச்சுட்டு விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுடுவேன். 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. காம்பை கிள்ளிட்டு கழுவிக்கோங்க. கழுவிட்டு காம்பை கிள்ளிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தட்டு வச்சு, அது புழங்காத தட்டாக பார்த்துக்கோங்க. ஐ மீன் சாப்பாடுலாம் புது தட்டு அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதை எடுத்து வெற்றிலை தீபத்தை அழகாக அந்த மயில் தோகை மாதிரி அது மாதிரி வச்சுட்டு, உங்கள்கிட்ட முருகன் சிலையோ இல்லை வேலோ எது இருந்தாலும் ஓகே, இல்லை 2மே இருந்தாலும் ஓகே. அந்த மாதிரி 2மே வச்சு நான் வந்து 3 அபிஷேகம் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேங்க. ஒரு அட்லீஸ்ட் பண்ண முடியல பட்சத்துக்கு 1ஆவது நான் பண்ணிடுவேன். அன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன்னா, பால், மஞ்சள், குங்குமம் இதை 3 வச்சு தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு அதை பண்ணும்போது பாருங்கள், மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆத்ம சாந்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி ஒரு மன நிறைவாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேங்க நான். அது மாதிரி வச்சுட்டு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு நல்ல துணி மறுபடியும் நல்ல தண்ணியால் கழுவிட்டு துணியால் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வெத்தலைக்கு நடுவில் வச்சு சுற்றி பூவை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா வேண்டுதலையும் ஒட்டு மொத்தமாக வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அதுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் கச்சமச்சான்னு சாமி கும்பிடும்போதெல்லாம் மொத்தமாக வேண்டிடுவேன். ஆனால் ஒரு யூடியூப் சேனலில் பார்க்கும்போது தான் ஒவ்வொரு வேண்டுதலாக வச்சு வைங்க அப்படி நான் கடவுளே கன்ஃபியூஸ் ஆவார்ல, அதனால தான். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுதல் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி தீப தூப ஆராதனை அதில் காமிச்சிட்டு மன நிறைவாக சாமி கும்பிட்டு என்னோடய வேண்டுதல் என்னவோ அதை நான் வச்சு வீடு முழுக்க சூடம்லாம் காமிச்சிட்டேன். வீடு பார்ப்பீங்க, சின்னதாக தான் இருக்கும். என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கிச்சனில் தான் ஆப்போசிட்டில் வந்துட்டு சாமி படம்லாம் வச்சுருப்பேன். சின்னது தான், அதுலேயே நம்மளால் என்ன முடியுமோ அதுதானங்க பண்ண முடியும். அதைத்தான் நானும் பண்ணியிருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன், நம்பி பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் நம்பி பண்ணுங்கள். முருகனை நம்பி, முருகனுன்னு இல்லை, உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், குல தெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு விஷயம் நம்பிக்கையோடு பண்ணும்போது அது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்குங்க. நீங்கள் அதுக்கு எஃபெக்ட் போடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் அந்த விஷயம் நம்மளுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கடவுளை நம்பணும். நான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, கடவுளை நம்பணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவனும் ஒரு பாட்டு தான், அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? எல்லாம் வெற்றிலை தீபம் போடுங்க, மனசார போடுங்க, முருகனை நம்புங்க, எல்லா கடவுளையும் நம்புங்க. நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கும்பிட்றது முருகனை தான். ஸோ தேங்க்யூ.